விசித்ரா. நான் கலைஞர் டிவியில் நடிகனாக மாறியாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ பண்ணியிருப்பேன். அதுலேயுமே இந்த ரியாலிட்டி ஷோஸ் தான், காமெடி ரியாலிட்டி ஷோ தான், கலக்க போது யார் மாதிரி ஒரு காமெடி ரியாலிட்டி ஷோ. அந்த ஷோஸில் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த ஷோவில் அப்போ எனக்கு ஒரு ₹350 பேமெண்ட் ஒரு எபிசோடுக்கு தருவாங்க. ஸோ 350 வாங்கினா அப்போ அது பெரிய அமௌண்ட்டில் சார். அது அப்போ நமக்கு வந்து பைக்குக்கு பெட்ரோல் போட அவசியம் இல்லை, காருக்கு பாலிஷ் வாங்கணும்னு அவசியம் இல்லை, புதுசாக ஷூ வாங்கணும், பேண்ட் வாங்கணும், எந்த அவசியமே கிடையாது. இஞ்சி இப்போ ₹10 இருந்தால் அம்மா உணவகத்தில் சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நல்லா ஒரு ₹5 இருந்தால் ட்ரெயின் போகிறதுக்கு வரதுக்கு ₹5 ட்ரெயின் ₹20 முடிஞ்சிடும். ₹350 அப்போ நமக்கு அம்பானி மாதிரி ஒரு ஃபீல். இந்த அமௌண்ட் வச்சுட்டு நம்ம பயங்கரமாக இருக்கலாமேண்டா. அதுலேயும் ஒரே நாளில் 2 எபிசோட்லாம் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ ஒரே நாளில் 2 எபிசோட் ஷூட் பண்ணாங்க ₹700. ஸோ ₹700 பேமெண்ட்ன்றது 1 மந்த் ஓவர். அந்த ஜோனுக்கு வந்துட்டனால அந்த எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தனால எனக்கு எக்ஸாம் ஃபீஸ்லாம் ₹1000 ₹1100 அவ்வளோதான் வரும். ஸோ எனக்கு ஒரு 2-3 எபிசோட் போனோன்னா அதை வாங்கி அப்படியே நான் இங்கே ஃபீஸ் கட்டிடுவேன். ஸோ அப்போவே எனக்கு அந்த பொறுப்புலாம் வர ஆரம்பிச்சிது. அப்போ முடிவு பண்ணேன், நம்ம வந்து இதுதான் நமக்கு கரெக்டான இது. எனக்கு ஃபேமிலி சைடில் அவங்க சைட்லேயுமே என்னென்னா பையன் வந்து பையன் படிக்கிறான் அப்படின்றத அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் அப்போ அவங்களே ஏமாற்றிட்டு தான் இருந்தேன். எனக்கு படிப்பு, ஆனால் நல்லா படிக்கிற பையன், ஆனால் எனக்கு சினிமா மீது ஒரு ஆர்வம் வந்தனால எனக்கு படிப்புன்றது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது செகண்டரி ஆயிடுச்சு. சினிமா ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. ஸோ அதனால் என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே இதில் தான் இருந்தது. எனக்கு அப்படி ஒன்று போயிட்டனால அவங்க வந்து இல்லைப்பா நீ ஒரு டிகிரி முடிச்சிட்டேன்னா நல்லாயிருக்கும், ஒரு டிகிரி முடிச்சிரு, அது என்றைக்காக இருந்தாலும் உதவும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வயசுக்கு எனக்கு அது மைண்டில் ஏறல. ஒரு கட்டத்தில் நம்ம காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணிடலாம், அந்த ஜோனுக்கெல்லாம் போயிட்டு எங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் சொல்லவே இல்லை. நான் வந்து அப்போ எனக்கு வந்து என்னென்னா லொயலாவில் விஸ்காம் படித்தா நம்ம சினிமாவில் வந்துடலாம் அப்படின்னு சில பேர் நம்ம ஏற்றி விட்டாங்க. ஸோ அதனால் லொயலாவில் விஸ்காம் படிக்கிறதுக்காக நான் செகண்ட் இயரில் இன்ஜினியரிங்கை ட்ராப் பண்ணிட்டு அப்ளைலாம் பண்ணேன். ஸோ லொயலா அப்ளை பண்ணாலும் லொயலாவில் கிடைக்கல. லொயலாவில் கிடைக்காதனால வேறு வழி இல்லை, இதே ஒன்று படிப்போம்னு சொல்லி இதை படித்து இதை முடிக்கிற சிச்சுவேஷன் வந்தது. அவங்களுக்கு எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வந்ததுன்னா ஆல்மோஸ்ட் அந்த இதெல்லாம் காலேஜ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வேறு யூடியூப் சேனல்ஸ்லாம் ஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது எங்கேயாவது வெளியே போனால் நீங்கள் இவர் ஹர்ஷத் அவங்க அப்பா தானே, நீங்கள் ஹர்ஷத் அம்மா தானே, உங்கள் பையன் சூப்பராக பண்ணுறாரு சொல்லுங்கள். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னா உங்கள் பையன் யார், உங்கள் பையன் வரலையா, இல்லை என் பையன் ஷூட்டிங் போயிருக்கேன். என்ன ஷூட்டிங், இந்த இது பண்ணுறாருல ஹர்ஷத், அவர் என் பையன் தான் அப்படின்வாங்க. அவர் உங்கள் பையனா, அவர் சூப்பராக பண்ணுறாரு, அவர் செம்ம ஃபன்னு, அவர் செம்ம காமெடி அப்படின்னு எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பாட்டெலாம் சொல்லும் போது தான் ஓகே இவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை புரிதல் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வயசாக அவங்க நம்மளை விட ஆரம்பித்தாங்க. நம்ம அப்படியே போய் அவங்க விட்டதுக்கு நம்ம அவங்களுக்கு என்றைக்குமே கரெக்டாக இவனை தப்பான வழியில் நம்ம விடலை, சரியாக தான் இவன் போயிருக்கான்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது அப்படியே ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன் சார். உங்கள் அப்பா அம்மா பார்த்து ரசித்த ஹர்ஷத்துடைய முதல் பெர்ஃபார்மன்ஸ் இது சார்? அது வந்து மறக்க முடியாத ஒரு மெமரி சார். ஏன் அப்படின்னா நான் அந்த கலைஞர் தொலைக்காட்சியில் நடிகனாக மாறியாச்சுன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா டிஆர் சார் கெட்டப் போடுறேன். ஸோ டிஆர் சார் கெட்டப் பிளாக் கலரில் ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டு வயிற்றில் இதெல்லாம் வச்சுட்டு முடி டிஆர் சார் விக்கெல்லாம் போட்டு எனக்கு ஒரு டைலாக் கொடுத்துட்டாங்க. நான் என்னென்னா இப்போ ஜாலியாக பேசுவேன். அந்த டைமில் ஒரு 10 வருஷம் முன்னாடி ரொம்ப ஜாலியாக பேசுவேன். ஆனால் இப்போ ஸ்கிரிப்ட் கொடுத்து டைலாக் மனப்பாடம் பண்ணுறதுலாம் வராது. திடீர்னு டிஆர் சார் டைலாக்னு சொல்லி அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் இப்படின்ற மாதிரி ஒரு 10 பேஜுக்கு டைலாக் கொடுத்துட்டாங்க. மனப்பாடம் பண்ணுறேன் செம்ம கான்ஃபிடென்ட்டாக மனப்பாடம் பண்ணி ஸ்டேஜில் போய் நிற்கிறேன். ஃபுல் பிளாங்க், காலி, ஒன்றுமே. நான் தனியாக பண்ணால் பரவாயில்ல, என் கூட நான் டைலாக் எடுத்தால் தான் அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுறேன். நான் என்னென்னவோ வளர்றேன் சார். ஆனால் எனக்கு என்னென்னா எதுவுமே தெரியலனாலும் சும்மா இருக்க மாட்டேன், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிப்பேன். அந்த மாதிரியான ஒரு ஆள். அதனால் கொடுத்ததை மறந்துட்டு என்னப்பா நீ ஏன்ப்பா என்னை பார்க்குற, உக்காரு உக்காரு அப்படின்னு இஷ்டத்துக்கு பேசிட்டேன். ஒரு 10 நிமிஷம் எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஆனால் அவன் கியூ எடுக்க முடியல. இதில் என்னென்னா நான் வந்து புது பெர்ஃபார்மர், என் கூட பெர்ஃபார்ம் பண்ணுறது சீனியர். அவர் ஒரு 3-4 வருஷமாக பண்ணிட்டு இருக்க ஒரு டிவியில். இப்போ அந்த ஸ்கிரிப்ட் எழுதினபடி பார்த்தா அவர் தான் அங்கே பேர் வாங்கியிருக்கணும். ஆனால் நான் வாங்கிட்டேன். எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டாங்க. முடிஞ்சவொடனே டேரக்டர் ஜெய்சீலன்னு சொல்லி அப்போ ஒரு டேரக்டர், அவர் வந்து கட்டி பிடிச்சி புது செம்மையாக பண்ணிட்ட தம்பி, என்ன பர்ஃபார்மன்ஸு, இது ஸ்கிரிப்டில் இருந்ததா? இதெல்லாம் இல்லை சார், ஸ்கிரிப்ட் மறந்துச்சு சார், நானே இதெல்லாம் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா. நீயே பண்ணியா, சூப்பர், நல்லா வருவப்பா அப்படின்னு சொல்லி என்னை எல்லாரும் அப்படி ஒரு பாராட்டு. எனக்கு ஏதோ ஒரு ஆஸ்கார் அவார்டே வாங்கின மாதிரி ஒரு ஃபீலு. அருமை. முடிச்சுட்டு வந்த பிறகு பார்த்தா என் கூட இருந்த அந்த பெர்ஃபார்மர் வந்து என்னப்பா பண்ண, என்ன பண்ணியிருக்க நீ, நான் என்ன எழுதி கொடுத்தேன், நீ என்ன பண்ண, நான் உனக்கு அது மறந்துச்சுண்ணே, சுத்தமாக மறந்துச்சுன்னா இப்போ நான் எதுவுமே எடுக்க முடியலையே, நீ பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டேன், நான் எதுவுமே இல்லாமல் நான் சும்மா நின்ட்டேன், நான் இப்போ வேஸ்ட் ஆகிட்டேன் அந்த இடத்துலன்னு சொன்னோன்னா அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அவரோட ஃபீலிங். கரெக்டு தானே, அவர் எவ்வளோ நாள் அதுக்கு இது பண்ணியிருப்பாரு.
ஆனால் நான் வேணும்னு பண்ணல, புரியுது. எனக்கு மறந்துருச்சு. நான் சமாளிக்கிறதுக்கு ஏதோ பண்ணனால அவரால் மேட்ச் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து இப்படி ஒரு சுச்சுவேஷனாக அது போய் முடிஞ்சிச்சு. சரி நம்மளால் அவரோட இதாகிடுச்சின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்லிட்டாரு, விடுப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வரோம். அப்போ அந்த டைமில் பொங்கலுக்கு அது ரிலீஸ் ஆகுது 2017 பொங்கலுக்கு அது வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 ஹவர் ஷோ. எங்கள் அம்மா கிட்டலாம் சொல்கிறேன், அம்மா இந்த மாதிரி அன்றைக்கி ஒரு ஷோக்கு அப்போ தான் போய் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்கிறேன். அன்றைக்கி ஒரு பொங்கல் ஷோக்காக கலைஞர் தொலைக்காட்சிக்கு போனோமா, போயிட்டு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். சொல்லவே இல்லை, சொன்னால் நீங்கள் விட்டுருக்க மாட்டீங்க. அதனால தான் சொல்லாமல் போயிட்டு வந்துட்டேன். இப்போ வந்திருக்கு, எப்போ வருது அப்படின்னா 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணோன்னே ஒரு 2 செகண்ட் அமைதி. எங்கள் அம்மா டக்குன்னு ஃபோன் எடுத்து சொந்தக்காரங்களுக்குலாம் ஃபோன் அடிக்கிறாங்க. என் பையன் ஏதோ பண்ணியிருக்கானா, ஏதோ பண்ணியிருக்கான் இல்லைம்மா, ஷோ காமெடி பண்ணியிருக்கான்னு சொல்லுமா, அது ஏதோ பண்ணியிருக்கானா, டக்குன்னு பாருங்க ஊர், எங்கள் ஊர் எல்லாருக்கும் சொந்தக்காரங்க அவங்க எல்லாருக்கும் பிஆர்ஓ செல்ஃப் பிஆர்ஓ மாதிரி இந்த 1 மணி நேரத்தில் ஃபோன் அடித்து ஊர் எல்லாத்துக்கும் சொல்லிட்டாங்க. சொல்லி எங்கள் அப்பா அப்போ தான் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அது பொங்கல்ன்றனால ஞாயிற்றுக்கிழமை, எங்கள் அப்பாவும் வீட்டில் இருக்கார், எல்லாரும் சொல்லிட்டாங்க. பக்கத்தில் சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் எங்கள் வீட்டில் சேர், சின்ன வீடு தான், இந்த மாதிரி ஒரு 4 சேர் போட்டு குழந்தைங்க எல்லாம் உட்காந்துட்டு எங்கள் டிவியில் ஆன் பண்ணிட்டாங்க. 11 மணிக்கு ஷோ ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வேறு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடுறாங்க, 11:15 ஆகுது. 2வது பெர்ஃபார்மன்ஸ் வேறு ஒன்று 11:30, 11:45 ஆகிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் போடணும். விளம்பரம் போட்டாங்க. என்னடா வந்து வரவே இல்லை, எல்லாரும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஏதோ தளபதி என்ட்ரி மாதிரி எனக்காக எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. வருமா இருமா லாஸ்ட்டாக எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. இருக்கோ இல்லையோ நம்ம தெரியும், இருக்குடா. கடைசி நேரத்தில் வெட்டி விட்டாங்க பக்கு. ஆனால் அதான் நடந்தது சார். ஐயோ. ஸோ இருந்தது 11:45 இன்டர்வல், இது அந்த விளம்பரம் முடிஞ்சு போடுறாங்க. 11:50 ஆகுது, 55 ஆகுது. கடைசி 5 நிமிஷம் வரும்போது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா என் பெர்ஃபார்மன்ஸே 10 நிமிஷம், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ நம்மளது போட போகிறது இல்லை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் அமைதியாக இருந்துட்டேன். 12 மணி கரெக்டாக 12 மணி ஷோவே முடிஞ்சு அடுத்த ஷோக்கு போயிட்டாங்க. போயிட்டோன்னே எங்கள் அம்மா அப்பா சித்தப்பா என்னப்பா எதுவுமே வரல அப்படின்னாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறது, இதில் என்னென்னா அவங்க எல்லாரையும் எதிர்த்து அவங்க சொல்கிறாங்க இது போகக்கூடாதுன்னு. அவங்க பேச்செல்லாம் மீறி நான் ஒன்று போய் பண்ணிட்டு வந்தேன். சரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான்னு பார்த்தா அது வரவே இல்லைன்னு அவங்க வந்து முடிவே பண்ணிட்டாங்க, இவன் இந்த ஃபீல்டு போனால் இவனுக்கு செட் ஆகாது, இந்த ஃபீல்டு இப்படி தான், இப்போ புரியுதா, இதான் தெரிஞ்சுக்க, ஒழுங்காக படித்து போகிற வழியை பாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து என்னடா இது, இதை உன்னை காமிச்சு நம்ம அவங்க சம்மதத்தை வாங்கிடலாம், அவங்க மனசில் இடம் பிடிச்சிடலான்னு நினச்சோமே, இதுவும் நமக்கு நேரம் இப்படி ஆகுதுன்னு சொல்லி அதெல்லாம் தாண்டி இப்போ சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த வெற்றி வரதுக்கு முன்னாடியே ஒன்று கொண்டாடுவாங்களா, அந்த மாதிரி அவங்க எல்லாம் கொண்டாடு. இப்போ எல்லாரும் துக்கம் விசாரிக்கிற மாதிரி ஃபோன் அடிச்சு, கலைஞர் டிவி தான் சொன்னீங்க பார்த்துட்டு இருக்கோம் வரலையே. இப்போ எங்கள் அம்மாவுக்கு அது ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. ரொம்ப பெருமையாக சொன்னவங்க அவங்க மூஞ்ச பார்க்கும்போது இது தேவையில்லாமல் நம்ம அவங்ககிட்டலாம் சொல்லி அசிங்கப்படுத்திட்டோம். எனக்கு அது வரலைன்றது ஒரு கஷ்டம் இருந்தது. அதை தாண்டி இத்தனை பேர், அது கஷ்டமோ சந்தோஷமோ அது என்னோட போகிறத தாண்டி மற்றவங்களையும் அது பாதிக்கப்பட்டுருச்சுன்னு ஒரு பயங்கர ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த டைரக்டர்கிட்ட கால் பண்ணி, அது சார் என்ன சார் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அது எதுவுமே வரல அப்படின்னோடனே, அர்ஷத் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எல்லாரும் எங்களுக்குமே ரொம்ப ஆசை. பட் என்னென்னா அவர் ஒரு சீனியர் பெர்ஃபார்மரில் கூட பண்ணவர், அவர் ரொம்ப டம்மியாக இருக்கார், எதுவுமே பண்ணல. அதில் ஸ்கிரிப்ட் படி நீங்கள் போயிருந்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்லா இருந்தது, என்ஜாயபிள் பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் சேனலுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது, அதனால் எங்களால் அது வந்து போட முடியல, நாங்கள் கட் பண்ணிட்டோம். இப்போ அவங்க சைடு நியாயம் தான், அவங்கள சொல்லி தப்பு கிடையாது. அவர் தான் மெயின் ஆர்டிஸ்ட்டு. நான் வந்து அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபா 350 ரூபா வாங்க போன ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அதனால் இப்படி ஆகிட்டேன்றதுனால நான் கால் பண்ணி, சாரி சார் அது என் தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, நான் அன்றைக்கி தெரியாமல், அது மாதிரி எனக்கு தெரியாமல் எனக்கு மறந்துருச்சு, சும்மா நிற்கிற குழந்தை ஏதோ ஒன்று ஆடுமே அப்படின்ற மாதிரி நான் ஏதோ பண்ணிட்டேன், சாரி சார் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங் ஆயிடுச்சு. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. எனக்கு ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட ஆச்சு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். என்னென்னா அந்த டைமில் வந்து யூடியூப்லேயும் பெருசாக கலைஞர் டிவி அதெல்லாம் அப்லோட் பண்ண மாட்டாங்க. ஆமாம், அவங்க இதில் வரும். அதுக்கப்புறம் அவங்க எப்போயாவது அவங்க ரிப்பீட் போட்டால் தான், ரீடெலிகாஸ்ட் போட்டால் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ஒரு மாதிரி அவமானம் ஆகிட்ட பிறகு கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் வேறு ஷோஸு வேறு இதெல்லாம் வர ஆரம்பித்தோன்னே போக ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனால் அந்த டேரக்டர் வந்து நல்லா பண்ணுறான், எனக்குள்ளே ஒன்று இருக்குது. என்னென்னா அது வந்து அன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷலுக்காக தான் அந்த ஷோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷோ நல்லா இருக்குன்றனால டிவி சேனல் சைட்லேருந்தே அந்த ஷோவை கண்டினியூவாக பண்ணுங்கள் ஒரு ஸ்லாட் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டோன்னே, அவர் ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணி, தம்பி இப்போ நீ வந்து பெர்ஃபார்ம் பண்ணுன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் நான் அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணேன். அருமை. ஸோ பண்ணி அந்த எல்லாமே டெலிகாஸ்ட் ஆச்சு. அதுலேருந்து தான் அடுத்தடுத்த இது பிடிச்சி போனேன். ஸோ எங்கள் அப்பா அம்மாவோட என்னுடைய மறக்க முடியாத ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸே நான் டிவியில் வராமல் அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு பார்க்க வச்சது தான். நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணது அதுக்கப்புறம் பார்த்து என்ன சொன்னாங்க அவங்க? அதுக்கப்புறம் அவங்க பார்த்த பிறகு என்கிட்ட தான் வந்து எதிர்க்கிறாங்க, போகக்கூடாது, இதெல்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி டக்குன்னு அங்கே வந்தோன்னே சிரிக்கிறாங்க. திருப்பி விளம்பரம் போட்டோன்னே அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு.
என்னடா இது புரிஞ்சிக்கவே முடியல, நம்ம அப்பா நம்மளோட நல்லா நடிக்கிறாரு. அந்த ஜோன்ல தான் இருந்தது. நல்லா பேசுறாங்க. இப்ப இந்த பொண்ணுங்கலாம் சொல்லுவாங்கல்ல, எனக்கு ஒண்ணு புடிச்சிருக்கு. நீ இருந்தா நல்லா இருப்பேன், லைஃப் நல்லா இருக்கும். ஆனா நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு ஜோன் தான். இப்ப நான் போனா பார்த்து சிரிக்கிறாங்க. சொந்தக்காரங்கட்டலாம் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஆனா என்ன போ விட மாட்றாங்க. நீங்க விட்டா தானங்க நான் போய் அதெல்லாம் பண்ண முடியும். நீங்க சந்தோஷப்பட முடியும். எனக்கு அந்த புரிதல்ல இருந்து வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் அவங்க வந்து என்ன ஒரு பெர்ஃபார்மரா, ஏன்னா நான் வீட்லயே அப்படிதான். இப்ப எங்க அப்பா இருக்காரு, எங்க அம்மா இருக்காங்க, தம்பி இருக்காங்கன்னா, ஏதாவது ஒண்ணு அவங்கள போட்டு இழுத்து கலாய்ச்சிட்டு, ஜாலியா விளையாடிட்டு, வீடே பார்க்கறதுக்கு ஒரு ஜூ மாரி தான் இருக்கும். அந்த மாரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா தான் ஜாலியா தான் இருப்போம். அதனால அவங்களுக்கு அத ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது, பையன் வந்து டிவில வரான். டிவில வரான்றது பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் அத எல்லாரையும் பார்த்துட்டு உங்க பையன் நல்லா பண்றான்னு சொல்லும்போது, அது இந்த ஒரு பெருமை அவங்களுக்கு வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது வேற வேற மீடியம்ல வர ஆரம்பிச்சு, ஒரு ஸ்டேஜ்க்கு வரும்போது தான், இவன் வந்து இதுக்கு தான் கரெக்ட்ன்னு அவங்களே இப்போ ஒத்துக்கிட்டு விட ஆரம்பிச்சுட்டாங்க. போ எப்படியோ போ நல்லா இரு. அந்த ஜோனுக்கு வந்துட்டாங்க. இந்த நிகழ்ச்சிகளே உங்கள சினிமாவுக்கு கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்னு நினைச்சீங்களா? இல்ல வேற முயற்சி சினிமாவுக்கு தேவைன்னு அப்ப நினைச்சீங்களா? நான் ஒரு அதான் நான் இது வந்து ஆல்மோஸ்ட் 2016ல இந்த சேனல்ஸ்லாம் பண்ண நடந்தது. ஸ்டார்ட் பண்ணேன் சார். 16, 17, 18 ஒரு 3 வருஷத்திலேயே நான் வந்து கலைஞர் தொலைக்காட்சியில பண்ணேன். அப்புறம் சன் லைஃப்னு ஒரு சேனல் இருக்கு சார். ஆமா. சன் லைஃப்ல மசாலா கஃபேன்னு ஒரு ஷோ இருக்கு. அதுல சில எபிசோட்ஸ் பண்ணேன். அப்புறம் சன் டிவில லொல்லுப்பான்னு சொல்லி ஒரு காமெடி ஷோ பண்ணேன். ம். அப்புறம் விஜய் டிவில இந்த கலக்கப் போவது யாரு பண்ணேன். அப்புறம் புதுயுகம்ல ஒரு ஷோ பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு 5, 6 சேனல்ஸ்ல இந்த 3 இயர்ஸ்ல, இல்லன்னா இந்த 3 இயர்ஸ்ல தான் நான் காலேஜும் படிக்கிறேன். ஸோ ம். காலேஜ் போவேன், எக்ஸாம்ஸ் எழுதுவேன், ம். பாஸ் ஆகுற அளவுக்கு. ம். நமக்கு தேவை அந்த 32 பக்கத்த ஃபில் பண்ணிட்டு ஒரு பாஸ் மார்க் வாங்கிட்டோம்னா போதும் ம். லைஃப். ஏன்னா அது எங்க அப்பாக்காக. ம். ஆனா அதுக்காக நான் அதிலேயே இருந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அது எனக்காக. ம். அப்படின்றதுனால முடிச்சுட்டு அங்கருந்து அப்படியே போய் தான் ஸ்கிரிப்ட் எழுதுறது, நானே ஷோஸ் நடிக்கிறது, இது பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 3 வருஷம் போச்சு. அப்போ என்னன்னா, நம்ம ஆல்ரெடி வந்ததே, நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டே சொன்னேன்ல சார், ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது. கரெக்ட். 9 மணிக்கு போய் 6 மணிக்கு வர்றது, இந்த டைமுக்கு வா, இந்த டைமுக்கு போ. ஒரு ருட்டீன் வாழ்க்கையை என்னால வாழ முடியாது. எனக்கு பிடிக்காது. ஆனா இப்போ ஒரு 3 வருஷம் பண்ணோனே இதுவே எனக்கு ருட்டீன் லைஃப் ஆயிடுச்சு. ம். என்னடா இது இதே பண்ணிட்டு இருக்கோம். ம். பெருசா எந்த குரோத்துமே இல்ல. வரோம், மேக்கப் போடுறோம், சீன் எழுதுறோம், சேம் காமெடிய வேற வேற மாரி பண்றோம். ம். வேற வேற கெட்டப் பண்றோம். வேற வேற ஆர்டிஸ்ட்டா பண்றோமே தவிர, அதே தான் பண்றோம். புதுசா ஒண்ணும் பண்ணலன்ற ஒரு ஃபீல் வந்தது. அந்த டைம்ல தான் நான் ஃபைனல் இயர் அப்போ எனக்கு என்ன முடிவு ஆச்சுன்னா, அப்பதான் YouTubeன்றது பயங்கர பெருசா பூம் ஆயிட்டு இருக்கு. அந்த டைம் தான். ஏன்னா ஜியோ சிம் வந்து ஒரு நாளைக்கு 1.5 ஜிபின்னு வந்தோனே, எல்லாரும் இஷ்டத்துக்கு என்ன பார்க்கறதுன்னு தெரியாம YouTubeல என்னென்னவோ பார்க்க ஆரம்பிச்சு, எல்லா யூடியூபர்ஸ்க்கும் ஒரு வாழ்க்கை வர ஆரம்பிச்சது. அந்த டைம்ல தான் நான் முடிவு பண்ணேன். ஆனா என் கூட இருக்கவங்க என்ன சொன்னாங்க, "யூடியூப் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஆ. டிவின்றது நிரந்தரம். எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் டிவில தான் வந்திருக்காங்க. நீ இத உட்றாத" அப்படின்னாங்க. ஆனா எனக்கு என்னவோ தோணுச்சு, இல்ல மேபி டிவி இருக்கும். ஆனா இப்ப இருக்க ஒரு கிரேஸ் இருக்காது. இன்னொன்னு இத புரிஞ்சுக்கிட்டேன். டிவில இருந்து ஒரு சிவகார்த்திகேயன் தான் வர முடியும். அதுக்கடுத்து எத்தன பேர் வந்தாலும் அவங்க சிவகார்த்திகேயனா வரவே முடியாது. அந்த நிதர்சனம் எனக்கு அன்னைக்கே புரிஞ்சுது. அது எங்க இருந்து எனக்கு அது வந்தது, ம். அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அது புரிஞ்சுக்க முடிஞ்சது. என் கூட இருக்கவங்க அத நம்பல. நான் சொல்லும்போது நம்பல. அவங்க என்னையே இருக்க தான் வச்சாங்க டிவில. ம். ஆனா எனக்கு புரிஞ்சுச்சு, இல்ல டிவி வேணாம். நம்ம ஏதாவது YouTubeல போய் ஏதாவது பண்ணுவோம். ஏன்னா YouTube புதுசா வருதே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ஒரு YouTube இந்த டிவில சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் சேர்ந்து சில YouTube சேனல் ஸ்டார்ட் பண்ணி ம். ஒரு 2, 3 வீடியோஸ்லாம் பண்ணோம். 2050ல உலகம் எப்படி இருக்கும் ம். அப்படின்னு சொல்லி சில காமெடி வீடியோலாம் பண்ணோம். அதுவுமே பெருசா போலனா ஒரு 300 வியூஸ், 400 வியூஸ் தான் அப்போ போச்சு. நாங்க என்ன நினைச்சோம்னா, போட்டோம்னா பல மில்லியன் வரப்போகுது. நம்மலாம் பெரிய ஆள் ஆக போறோம். இந்த இதுல தான். எத ஆரம்பிச்சாலும் ஒரு கான்ஃபிடென்ட்டோட தான். இன்னைக்கு போட்டா நாளைக்கு நம்ம தான் சூப்பர் ஸ்டார். கான்ஃபிடன்ஸ். அந்த கான்ஃபிடென்ட் என்னைக்குமே நம்மகிட்ட இருந்து போனதே கிடையாது. அப்படி ஒண்ணு இருந்தனால நினைச்சேன், என்னடா இது 300 வியூஸ் தான் வருது. அப்ப ஏதோ தப்பு நடக்குது. யூடியூப் சேனல க்ளோஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஆரம்பிச்ச அன்னைக்கு அந்த டைம்லயே அத க்ளோஸ் பண்ணிட்டு, இப்ப என்ன பண்ணோம்னா, இப்ப நம்மள மாரி ஒரு சேனல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட போயிட்டு நாங்க கன்டென்ட் பண்றோம். நீங்க எங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுங்க. நாங்க கன்டென்ட் பண்றோம்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல்ல ஒர்க் பண்ணோம். அதுவுமே சரியா போல. அது நமக்கு செட் ஆகல அவங்களோட. இதெல்லாம் யோசிச்சு இந்த டைம்ல நான் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். காலேஜ் ம். ஃபைனல் ம். இயர் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என்னன்னா, எனக்கு இந்த பேசுறது பிடிக்குன்றனால காலேஜ்ல எல்லா மெயின் ஷோஸ் வந்தா நான் தான் சார் ஆங்கரிங் பண்ணுவேன். ம். ஸோ அந்த டைம்ல இந்த ஆங்கரிங்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, எங்க டீன், ஹெச்ஓடி, எங்க டிபார்ட்மெண்ட் ஃபங்ஷன் எல்லாத்தையுமே என்ன கூப்பிட்டுருவாரு. "அவன கூப்பிடுங்கப்பா, சூப்பரா ஆங்கர் பண்ணுவான். அவன கூப்பிட்டு பண்ண வைங்கப்பா" அப்படின்றாரு. நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு தடவ ஆர்ஜே விக்னேஷ்காந்த் இருக்கார்ல சார், அவர் வந்து அதுக்கு கெஸ்ட்டா வர்றாரு. எனக்கு அவர் தெரியவே தெரியாது. வந்தோனே எல்லா ஸ்டூடண்ட்ஸும் கத்துறாங்க பயங்கரமா. ம். "ஏய் இவரு யார் தெரியுமா? மீசியம் ஒரு படத்துல நடிச்சிருக்காரே அவரு. ஏய் இவரு பிளாக் ஷீப் யூடியூப் சேனல் இருக்குல்ல, அதுல ஒரு பெரிய ஆளு" அப்படின்னோன, எனக்கு யூடியூப் சேனல் பிளாக் ஷீப்பே தெரியாது. ம். அப்ப பிளாக் ஷீப்பே தெரியாது. "என்ன சொல்றீங்க?" "ஆமா" அப்படின்னு இவங்கலாம் சொன்னோனே போய் பார்க்குறேன். யூடியூப் சேனல் அப்படி ஒரு பெரிய சேனல் ஒண்ணு இருக்கு. எனக்கு ஓகே. எனக்கு எங்க டீம்ல இருக்க எல்லாருமே வந்து, "ச்சே எப்படியாவது பிளாக் ஷீப் யூடியூப் சேனல்ல சேர்ந்துரணும்.
எப்படியாவது பிளாக் ஷீப் யூடியூப் சேனல் சேர்ந்துடணும். பசங்கள்லாம் அவ்வளோ ஒரு வெறியில் இருக்காங்க. எனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. நான் என்னன்னா ஆல்ரெடி நம்ம ஆரம்பித்த யூடியூப்லாம் போயிடுச்சே, அதை என்ன பண்ணலான்னு சொல்லி அந்த நிலவில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஆங்கரிங் பண்ணுறேன், முடியும் போது கெஸ்ட்டாக வந்த விக்னேஷ்காந்த் அண்ணன் வந்து என்கிட்ட வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி தம்பி நீ நல்லா பண்ணுற, நம்ம சேனலுக்கு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. அதை நீ வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணு அப்படின்னா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டேய் என்னடா யோசிக்கிற, நாங்கள்லாம் அதில் சேரணும்னு ஆசைப்பட்றோம், உனக்கு அவங்களே வந்து கேட்குறாங்கடா போய் பெரிய வாய்ப்பு ஒன்று தேடி வருதுடா போடா அவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னோடனே நான் என்ன சொல்லிட்டேன், வரேன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. வரேன் சார் அப்படி வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன். வரேன்னு சொன்னோடனே இப்போ நாங்கள் ஃபைனல் இயர் அப்படின்றனால பசங்கள்லாம் பிரிய போகிறோன்றனால கடைசியாக நம்ம எல்லாரும் ஐவி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். அவர் என்னை என்னைக்கு ஜாயின் பண்ண சொல்கிறாரோ அன்றைக்கி தான் நாங்கள் ஐவி போக போகிறோம். இப்போ யோசித்தேன், பிளாக் ஷீப் போனால் நம்ம லைஃப் பயங்கரமாக ஒன்று மாறும். ஐவி போனால் நம்ம பசங்க காலேஜ் மெமரிஸ், ஐவியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஐவிக்கே கிளம்பி போயிட்டேன். பிளாக் ஷீப் போகவே இல்லை. ஏன்னா எனக்கு பிளாக் ஷீப் பெருசு அப்போ செம்ம பீக்கில் இருக்காங்க. ஆனால் எனக்கு அது தெரியல, நான் அதுக்கு எக்ஸ்போஸே ஆகலை பெருசாக. அதனால எனக்கு அதோடைய மகிமை தெரியாது, பவர் தெரியாதனால நான் போவே இல்லை. 5 நாள் பசங்களோட கூர்கு கர்நாடகான்னு ஃபுல்லாக சுற்றிட்டு ஃபோட்டோ ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஊருக்கு வந்துட்டு அப்புறம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஓகேடா மச்சான் இந்த மாதிரி பிளாக் ஷீப்னு ஒன்று கூப்பிட்டாங்க. என்னைக்கிட்ட கூப்பிட்டாங்க, இந்த செப்டம்பர் 5 இன்னைக்கு செப்டம்பர் 10. டேய் என்னடா பண்ணுற, நம்ம ஐவி முக்கியம்னு வந்துட்டேன். ஐவியாடா முக்கியம் போடும், அதுக்கு போக வேண்டியதான திட்டுறானுங்க. அப்புறம் கூலாக ஒரு நாள் போகிறேன், ஒரு 12ஆம் தேதி 13ஆம் தேதி போல் ஐவி டயர்டெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பொறுமையாக போகிறேன். நிற்கிறாரு விக்னேஷ்காந்த் அண்ணன் விக்கோட போகிறோம் ஆஃபீஸில் வாசலில். வாப்பா தம்பி நீ அப்படி அவரே என்ன மறந்துட்டார். நீ நான் அர்ஷத்னா இந்த இதில் அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் வா உன்னை எப்போப்பா வர சொன்னேன், செப்டம்பர் 5ஆம் தேதி வர சொன்னேன். இன்றைக்கி என்னப்பா, இன்றைக்கி ஒரு எமர்ஜென்சிண்ணா. என்னாச்சு எமர்ஜென்சி, வீட்டில் உடம்பு சரியில்லைண்ணா, இவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு, அதனால் ஊருக்கு போக வேண்டியதாகிடுச்சு அப்படி இப்படின்றேன். சரி போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். என்ன பெரிய ஓனர்ன்றாங்க, இவ்வளோ ஈஸியாக ஏமாறுறாரு இவர் ஓனரா, சரி ஓகே இந்த மாதிரி தான் ஒரு ஓனர்னா இங்கே நம்ம அசால்ட்டாக ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி அப்போவே எனக்கு ஒரு எனக்கு ஒன்றே ஒன்று சார், நம்ம சொல்கிறத நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் என்ன வேணால் சொல்லுவேன். அந்த ஒரு ஓகே இனிமேல் இல்லை சார் அப்படி கிடையாது சார். இதெல்லாம் வந்து ஒரு பதிவுன்றனால இது உண்மையை சொல்லுறேன் சார். விஜய் படங்களில் ரொம்ப பிடிச்ச படம் வருஷத்துக்கு மெர்சல் சார். மெர்சலில் வந்து ஒரு சம்பவமே இருக்குது. பைக்லாம் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட பைக்கை வாங்கிட்டு பல்சர், உங்களுடைய கனவு கதாநாயகன் விஜய் இன்னைக்கு வந்து அரசியல் எடுத்து வச்சிருக்காரு. இப்போ தான் வேற ஒன் லாஸ்ட் டைம் அவர் சொல்லிட்டார் ஈஸியாக, நீங்கள் என்ன பண்ணாலும் நான் அழுவ மாட்டேன் அப்படின்னு. உங்களுடைய ரோல் மாடலான சிவகார்த்திகேயன் அந்த சந்தர்ப்பத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சுதான் உங்களுக்கு? காலேஜ் படிக்கும்போது அவருடைய மிஸ்டர் லோக்கல் படம் ரிலீஸ் ஆகுது. மிஸ்டர் லோக்கல் படம் ரிலீஸ் ஆகும்போது அவருடைய ரசிகர் மன்றத்தில் வந்து தாம்பரம் கிட்டேயோ எங்கேயோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று நடத்துகிறாங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.